முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலுக்கு தயாராகுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தெற்கு ஓவா மற்றும் மத்திய மாகாண அமைப்பாளர்களுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்துரையாடியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சூழலை உருவாக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளரும் அரசாங்கம் சார்பில் நானும் சட்டமாதிபருக்கு ஆலோசனை வழங்குகிறோம். அது தொடர்பில் நான் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவேன். மக்கள் பிரதிநிதிகளற்ற நிலையில் மாகாண சபைகளை இவ்வாறு வைத்திருக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பேசுவதை விடவும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி சிரமப்படுகின்றது. இதுவே உண்மை நிலைமை. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக மக்களுக்கு அந்த உரிமையை வழங்குவதற்கான அவசியமே தற்போது காணப்படுகின்றது. அரசு கூட்டத்தாமரம் சபை மற்றும் நிறுவனங்களுக்கான தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் சபை தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். அதற்கான பெயர் பட்டியல் இன்னும் ஜனாதிபதி செயலகத்துக்கு கிடைக்கப்பெறவில்லை. பிரதமர் அலுவலகமே அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். நிறுவனங்களின் தலைவர்கள் நியமனத்தில் காணப்படும் தாமதத்திற்கான காரணம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் எந்தவித ஆவணங்களும் இல்லை. நிறுவனங்களின் தலைவர்களை நியமிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்கு ஜனாதிபதி செயலகம் காரணமில்லை. பிரதமர் செயலகத்தின் இருவரும் ஜனாதிபதி செயலகத்தின் 3 அதிகாரிகளையும் கொண்ட 5 அடங்கிய குழுவே அந்த நியமனங்களை வழங்கும். இதற்கு அப்பால் வழங்கப்படும் எந்தவொரு நியமனத்தையும் நாம் அனுமதிக்க மாட்டோம். புதிய வருடத்தில் வியத்மக வருடாந்த சந்திப்பு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது. எமது சமூகத்தில் 60% வறியவர்கள் உள்ளார்கள். எனினும் சமூகம் என்ற வகையில் வறுமை தொடர்பில் நாம் ஏன் பேசுவதில்லை? ஆசியாவில் அபிவிருத்தி அடைந்த அனைத்து நாடுகளிலும் தலைவர்களும் நாடு தொடர்பில் சிந்தித்து மக்களிடம் சென்றே நாட்டை முன்னேற்றியுள்ளார்கள். இந்த விடயத்தை நாம் புரிந்து கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு நாட்டிற்குள் காணப்படும் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு மக்களை தெளிவுபடுத்துவதன் மூலமே நாம் எதிர்பார்க்கும் இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் என நான் கருதுகிறேன். இந்த வருடம் மிகவும் முக்கியமான வருடமாகும். இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் தயார் என்றால் நானும் தயார். ජනාධිපතිවරණයක් තියෙනට ඕන. මම නම් මේකට ලෑස්ති, ඔබත් ලෑස්ති නම්. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான அரசாங்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக விமர்சித்து வந்தனர். எனினும் அரசியல் நெருக்கடியின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களித்தனர். இந்த ஆதரவின் பின்னணியில் எவ்வித உடன்படிக்கையும் இல்லை என கூட்டமைப்பின் தலைவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் எவ்வித இணக்கப்பாடும் இல்லை என்பதையே கூறி வந்தனர். எவ்வாறாயினும் அரசாங்கத்துடன் ஏற்பட்டுள்ள இணக்கப்பாடுகள் தொடர்பில் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பகிரங்கமாக கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட போது தமது தரப்புக்கும் பிரதமருக்கும் இடையில் கலந்துரையாடல் நடைபெற்றதாக கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் M.A. சுமந்திரன் கூறுகின்றார். மந்திரியிலே நம்பிக்கை வாக்கெடுப்பிலே நம்பிக்கை இருக்கிறது என்று வாக்களித்தார்கள் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அத்தோடு அப்படியான ஆதரவை கொடுக்கிற போது பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். நேற்றைய தினம் வந்த வரைவும் அதிலே ஒரு விடயம் எங்களுடைய பிரதேசங்களுடைய மீளெழுச்சி சம்பந்தமாக நாங்கள் அது மிக உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து கையாளப்பட வேண்டியது என்று சொல்லியிருந்தோம். ஆனபடினாலே தான் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான அமைச்சு பிரதம மந்திரியுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் தடவையாக. அது இப்பொழுது வடக்கு அமைச்சு வடக்கு அபிவிருத்தி என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதனுடைய பெயர் வெகு விரைவிலே மாற்றப்படும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு அபிவிருத்தி அந்த அமைச்சு பிரதம மந்திரியுடைய கையிலே கொடுக்கப்படுவதற்கான காரணம் அவருடைய தலைமையின் கீழே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் பிரதிநிதிகளும் பங்கு பெற்றி அந்த விடயத்தை நாங்கள் துரிதமாக முன்னேற்ற வேண்டும் என்று நாங்கள் சில இணக்கப்பாடுகளுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும்
பிரதம மந்திரியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கான நிபந்தனைகள் தொடர்பில் மாவை சேனாதிராசாவும் நேற்று கருத்து வெளியிட்டிருந்தார். அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அந்த பொறிமுறை அவர்களுடன் பேசினதுக்கு பிறகுதான் நீங்கள் அதுக்காக தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நேற்று அதுக்கான பொறிமுறை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எங்களுடன் ஆராய்ந்துதான் இந்த அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற வேலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டார். ஏகிய ராஜ்யம் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு ஒற்றை ஆட்சி அல்ல. சிங்கள மக்களுடைய மனதை வெல்ல வேண்டும். சிங்கள பேரினவாதம் இதற்கு இடம் கொடுக்குமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. சந்தேகம். அவர்களுக்குரியதை நாங்கள் அபகரிக்கவில்லை, எங்களுக்குரியதை நீங்கள் தடுத்து வைத்திருக்க வேண்டாம் என்று கேட்கிறோம். அவ்வளவுதான். நாடு பிரிந்துவிடும் என்பது அவர்களுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான பயம். அது ஏன் அந்த பயம் இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. பிரிந்தாலும் பிரியலாம். இந்த வரைவு வராது என்றுதான் எல்லாரும் சொல்லியிருந்தவர்கள். வந்திருக்கிறது. இந்த ஆட்சி காலத்திலே சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. பெரிதாக காட்டிக்கொள்ளுவது ஆபத்தானது. இதனை சமர்ப்பிக்க முடியும் என நான் நினைக்கவில்லை. சுமந்திரன் கூறும் விடயங்களுக்கு கையை உயர்த்துவதற்கு நாம் ஒருபோதும் தயாரில்லை. கட்டாயமாக நமது வாக்கினால் அது தோற்கடிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அதனை சமர்ப்பிக்கவும் நாம் இடமளிக்க மாட்டோம். அதில் குறைபாடுகள் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். நாடு அழிவடையும் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டால் தனிப்பட்ட ரீதியில் நான் இணங்க மாட்டேன். போலீஸ் அதிகாரம் மற்றும் அதற்கு அப்பால் சென்ற அதிகாரங்கள் தொடர்பில் பேசப்படுகிறது. அது திருத்தப்பட வேண்டும். திருத்தப்படாவிட்டால் இணங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்க முடியும். ඕනම කෙටුම් පතක සංශෝධන විය හැකි. ඉතින් ඒකට සංශෝධනය නොවෙනවා නම් ඒකට එකක වෙනවද නොවෙනවද කියන එක മന്ത്രിවරුන්ගේ තීරණයක් ගත්ත හැකියි. தேர்தலுக்கு அஞ்சிய அரசாங்கம் தற்போது விளையாடுகின்றது. அரசியலமைப்பை முன்னிலைப்படுத்தி நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றார். மக்களை ஏமாற்றியதாலேயே ரணில் விக்ரமசிங்க 30க்கும் மேற்பட்ட தேர்தல்களில் தோல்வியடைந்தார் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். தற்போது அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கைதியாகியுள்ளார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரைவில் என்ன உள்ளது? பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதியை தெரிவு செய்வார்கள். தொகுதி வாரியாக பொதுத் தேர்தலை நடத்தி மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போடுவார்கள். மாகாண சபைகளுக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்குவார்கள். தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்க வேண்டிய தேவை ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருந்திருந்தால் அதனை அவர்கள் வடக்கு மக்களுக்கு வழங்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏமாற்றியுள்ளனர். ஒருமித்த நாடு என்பது தெளிவுபடுத்தப்படாவிட்டால் ஒத்துழைப்பு இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் கூறுகின்றனர். ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பை கொண்டுவரும் போது ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. நமது கட்சி கொண்டு வருகின்ற அரசியலமைப்பிற்கு பெரும்பான்மையை கட்சிக்குள் கொண்டுவர முடியாவிட்டால் எதிர்க்கட்சியின் ஒத்துழைப்பை நாடுவதில் அர்த்தமில்லை. அரசியலமைப்பு சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 3/2 பெரும்பான்மை கிடைக்க வேண்டும். உயர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி அங்கீகரிக்க வேண்டும். இவை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முடியும். இவ்வாறான பின்னணியில் பிரதமர் தலைமையிலான குழுவினர் பல்வேறு நோக்கங்களுடனேயே அரசியலமைப்பு சபையில் சில அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். இன்றைய சூழலில் புதிய அரசியலமைப்பு அவசியம் என குரல் கொடுத்தது யார்? இப்போது புதிய அரசியலமைப்பு அவசியமில்லை என்றும் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் நிபுணர்கள் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இதற்கு செவிசாய்க்காத பிரதமர் மக்களின் வாக்குகளினால் ஆட்சி பீடமேற முடியாத பின்புலத்தில் புதிய அரசியலமைப்பினூடாக அதிகாரத்தை பாதுகாப்பதற்கே முயற்சிக்கின்றனர். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாகவும் இதே முயற்சியில் ஈடுபட்ட பிரதமர் பின்கதவினால் தலைமைத்துவத்தை தக்க வைப்பதற்குள்ள தடைகளை நீக்கும் வெட்கமற்ற செயற்பாட்டில் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருந்தார். சரியானவற்றை அறிக்கையிடும் ஊடகங்களை ஒடுக்குவதற்காக சட்டமூலம் தயாரிக்கப்பட்ட போது நாமும் மேலும் சில தரப்பினரும் உயர்நீதிமன்றத்தை நாடியமையினால் அதனை தடுக்க முடிந்தது. இவர்கள் யாரை முட்டாளாக்குவதற்கு முயற்சிக்கின்றனர்? தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள்.
பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராசா M.A. சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த நிகழ்வு ஒன்றில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசபிள்ளை வித்யாதரன் இவ்வாறு உரையாற்றினார். கூட்டமைப்பு உருவாக்கத்துக்கும் புலிகளுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்று சம்பந்தன் ஐயா சொன்னாரு. அப்போது உண்மை எங்க போது? அப்போது நீங்க என்ன சொன்னீர்கள்? நாங்கள் ஜனநாயகம் என்ற பெயரிலே ஒருமித்த நாடு எக்கராஜ்யம் என்ற ஏதோ ஒரு வகை மூலம் தீர்வை திரிக்க முடிகிறோம். தென்னிலங்கை சிங்கள பௌத்த மைண்ட் செட்டிலே இந்த ஜனநாயக வழியிலே இந்த அடிப்படை சுயநிர்ணய உரிமைகள் தமிழர்களுக்கு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இனியும் நாங்கள் நம்ப முடியுமா என்ற கேள்வியை நான் சுமந்திரனிடம் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த ஒரு படத்தில் வடிவேலு கைப்புள்ளையா நடக்கும். தன்னுடைய உதவியாளர்கிட்ட வடிவேல் கேட்பார், இந்த உலகம் இன்னுமா எங்களை நம்புது? பேரினவாத அரசுகளிடமிருந்து நாங்கள் தீர்வு காண முடியும் என்று சம்பந்தனும் சுமந்திரனும் ஐயா நம்புவது இனியும் சாத்தியமாகுமா? நேற்றைய கூட்டத்திலே பிரசன்னமான எம்பிக்களின் தொகை 56, 169 பேர் வரையில. கூட்டமைப்பிலேயே 16 பேர்ல 50 பேர் தான் வந்துருது. உங்களை ஒரு ஐக்கிய தேசிய கட்சி சார்பானவராக அடையாளப்படுத்தி அதை பிரச்சாரப்படுத்துகின்ற ஒரு பண்பியல்பு இருக்கின்றது. ஒரு வரியில ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்தால் அதை சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றினால் மாகாண சபை உடனடியாக தேர்தல் நடத்த முடியும். உங்களோட 14 சீட்டானையா நம்பி இருக்க ரணில் ஒரு கிழமையில இந்த சட்டத்தை கொண்டு வரல, என்ன பிரச்சனை? தேர்தலை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். விக்னேஸ்வரனை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை, அல்லது கஜேந்திரகுமாரை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை என்பதை தயவு செய்து அறுதியிட்டு கூறுங்கள். தடுமாறினார் அல்லவா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், ஆட்கள் தேவை என்று. என்னுடைய நண்பர் ஒருவருக்கு சொன்னாராம், அவன் மூத்த பத்திரிகையாளர் தான், என்ன சொன்னாலும் வித்யாதரன் என்ன சுமந்திரனோட ஒரு டச் வச்சிருக்கத்தான் சொன்னவன், நான் தான் சரியா அதை மெயின்டைன் பண்ணல, பண்ணியிருந்தா இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த 2 தரப்போடையும் சமதூரத்தில் நீங்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கோபாவேசத்தோடு ரணில் விக்ரமசிங்கவை அணுகக்கூடிய உங்களால் மைத்திரியை அணுக முடியவில்லையே. சிங்கப்பூர் ஆபரேஷனுக்கு நீங்கள் தானே முக்கிய ஆள். உங்களோட தமிழரசு கட்சி உள்கட்சி ஜனநாயகம். விக்னேஸ்வரன் வயதுக்கு மூத்தவர், அவரை அடைப்பதற்காக தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் வீட்டை போன மாதிரி மாவை அண்ணன் அவர்கள் விக்னேஸ்வரனை தேடி போனால் கூட தப்பில்லை. தேசிய பிரச்சனைகளுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தீர்வு கிடைக்குமா? இது தொடர்பில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இன்றிருக்கிற தேசிய அரசியல் சம்பந்தமாக கடந்த கால சர்ச்சைகளோடு இன்று இன்னும் தீர்க்கப்பட முடியாமல் இருக்கிற பல பிரச்சனைகளை ஒப்புநோக்கி அவற்றுக்கான தீர்வுகளை அடைவதற்கான முயற்சி. என்னை பொறுத்தமட்டிலே இந்த பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்திலே அதை செய்வது என்பது இன்றிருக்கிற பாராளுமன்ற ஆசன சமன்பாட்டில் சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக போய்விட்டது. அது உண்மையாக நேர்மையாக எங்களுடைய மக்களுக்கு இந்த அரசியல் யாப்பு மாற்றத்தை கொடுக்கணும் என்று விரும்பியிருந்தால் நிச்சயமாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. 5 வித்தியாசமான அறிக்கைகளுக்கு மேலே இருக்குது. இது ஒரு பேசி முடிவெடுத்த ஒன்று வாரதுக்கு நிச்சயமாக கஷ்டமாக இருக்க போகுது. அதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம் என்று சொல்றதுக்காக கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக பாராளுமன்றத்தில் கொடுத்துட்டோம், இனி எங்களுக்கு தெரியாது, எல்லாரும் இதை கைவிரிக்கத்தான் போயினோம் கடைசியாக. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மாவட்ட கிளை நிர்வாக தெரிவு கூட்டம் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. அரசியல் சாசனம் ஒன்று கொண்டு வரப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை சொல்லி வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த அரசியல் சாசனம் வருமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது ஒரு ஒருமித்த நாடு என்றும் ஒரு சமஷ்டி முறையிலான அரசியல் அமைப்பு முறை என்றும் கூறி வந்தது. ஆனால் இப்பொழுது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் சொல்லியிருக்கிறார், இது ஒற்றையாட்சி நாடாகத்தான் இருக்கும், பௌத்தம் என்பது முதலிடம் கொண்டதாக இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. அதேபோல் மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கின்றார், நாங்கள் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வர இப்பொழுது அனுமதிக்க மாட்டோம், தேர்தலில் தான் உடனடியாக வைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த புதிய அரசியல் சாசனம் என்ற ஒரு விடயம் இப்போது வருவதற்கான சாத்தியப்பாடுகள் அற்று போயிருக்கிறது. மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை மாத்திரம்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவம் என்பது செய்து வருகிறது என்பது பட்டவர்த்தனமாகவும் தெளிவாகவும் தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது.
தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சகல அரச தமிழ் மொழி பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாளை மறுதினம் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் நாளை வழங்கப்படும் விடுமுறைக்கு பதிலாக வேறொரு தினத்தில் பாடசாலை நடத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது. அனைவருக்கும் நிழல் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 152வது வீடமைப்பு திட்டம் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாசார விவசாய அமைச்சருமான சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சிறிசரணிகம என பெயரிடப்பட்டுள்ள இந்த கிராமத்தில் 28 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வீடுகளை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வுடன் கண்டறியப்படாத சிறுநீரக நோய் தொடர்பான மருத்துவ முகாம், மூக்கு கண்ணாடி வழங்கல், குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வீடமைப்புக்கான நிதியுதவி வழங்கல் ஆகிய நடவடிக்கைகளும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டன. நாம் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தோம் என்பதை பெருமையுடன் கூற வேண்டும். படையினரிடமிருந்து காணிக்காக ஒரு சதமேனும் அறவிடப்படவில்லை. படையினருக்கு வீடமைப்பதற்காக வீடமைப்பு உதவி திட்டத்தையும் நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் பெருமையுடன் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். இதுவே நாட்டுப்பற்று, இதுவே அரசியல். கண்டி மாபேரி தென்ன பகுதியில் இன்று பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இந்திய கண்டி துணை தூதுவரின் செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அவை கடந்த காலத்திலே இந்த 3.5 வருட காலத்தில் இந்த ஐக்கிய தேசிய கட்சி உட்பட ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் விட்ட தவறுகளை, அவர்கள் விட்டிருக்கக்கூடிய பிழைகளை திருத்திக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. அவை அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை சரியாக திரும்பி பார்த்து மீட்டுக்கொண்டு சரியாக செயற்பட வேண்டும். கண்டி திகன மாபேரி தென்ன பகுதியில் இன்றைய தினம் பொங்கல் விழா நடத்தப்பட்டாலும் தைத்திருநாள் நாளை மறுநாளே மலரவுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்னவை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று இன்று ஹட்டன் நகரில் நடைபெற்றது. மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் புதிய ஆளுநர் வரவேற்கப்பட்டதை அடுத்து அவர் நகரசபை மண்டபத்துக்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். இந்த தோட்டத்தில் உள்ள மக்கள்கள் 200 வருஷமா நம்ம இக்கனாமி ரொம்ப பலம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒரு முடிவு செய்கிறது. அப்போ இந்த காலத்தில் தோட்டத்தில் உள்ள தொழில் செய்கிற ஆட்கள் ஒரு நாளைக்கு 50 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா தான் 50. இப்போ ஆட்கள் கேட்குறாங்க 1000 ரூபா கேட்குறாங்க. ஆனால் இப்போ தோட்டத்தில் சொந்தக்கார ஆட்கள் அது கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அது கொடுக்கல இந்த தோட்டமெல்லாம் சரியாக நடந்துக்கிட்டு போகணும். இன்றைக்கு உங்கள் பிரச்சனை தீர்க்கும் ஒரு குட்டி ஜனாதிபதி என்று கூடலாம். நாட்டுக்கு பெரிய ஒரு ஜனாதிபதி, மாகாணத்துக்கு முதலாவது ஆளுநர் தான். கல்வியிலையும் நாங்கள் ஒரு அபிவிருத்தியை செய்யலாம். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கும் பல நிறுவனங்கள் அமைச்சிருக்கு. மூடி இருக்க தேயிலை ஃபேக்ட்ரியெல்லாம் திருப்பி திறந்து அதுகளில் வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கு வேலை திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி சுயதொழில் முயற்சிக்கு காளான் வளர்ப்புலேருந்து கோழி வளர்ப்புலேருந்து எத்தனையோ வேலை திட்டங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஆளுநர் மூலமாக பெரிய சான்ஸ் ஒன்று, அமைச்சர்கள் இல்லை, மந்திரிமாரும் இல்லை, கலைக்கப்பட்டிருக்கு சபை. அதனால் எங்களுக்கு சரியான வேலைகளை சரியான நேரத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பளம் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று மாத்தளையில் இன்று இடம்பெற்றது. மாத்தளை இளைஞர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கலந்துரையாடலில் அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம், ஒன்றிணைந்த ஆசிரியர் சேவைகள் சங்கம், புதிய ஜனநாயக இளைஞர் முன்னணி மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பில் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன.
நுகேகுட அனுலா ஆரம்ப பாடசாலையில் நடத்தப்பட்டு வந்த ஸ்ரீ சித்தார்த்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சினைகளுக்கு இன்று தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஸ்ரீ சித்தார்த்த அறநெறி பாடசாலையின் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நிரந்தர இடமின்றி பிரச்சினை ஏற்பட்டிருந்தது. அறநெறி பாடசாலையானது கடந்த 26 வருடங்களாக நுகிகுட அனுலா ஆரம்ப பாடசாலையில் நடத்தப்பட்டு வந்ததாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். எனினும் புதிய வருடத்தில் அறநெறி பாடசாலைக்கு மாணவர்களை அழைத்து வந்தாலும் அவர்களை அனுமதிப்பதற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் இடமளிக்கவில்லை. இந்த விடயம் தொடர்பில் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலியின் கவனத்துக்கு பெற்றோர் கொண்டு வந்ததை அடுத்து இன்று குறித்த ஆரம்ப பாடசாலையின் அதிபருடன் ஆளுநர் கலந்துரையாடியுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது ஏற்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய மாணவர்கள் பாடசாலைக்குள் பிரவேசிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பாடசாலை கட்டிடங்கள் திறக்கப்படாததால் மாணவர்கள் இன்று கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் மரநிழலில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மகாவலி கங்கையில் தனது நண்பர்களுடன் நீராட சென்ற மாணவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு மகாவலி கங்கையின் நாவலப்பிட்டி பகுதியில் நண்பர்களுடன் நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். ஹல்கொல்ல ஹபுகஸ்தலாவ பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய மாணவர் ஒருவரே இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது குளிக்கச் சென்ற 3 மாணவர்களும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் அவர்களுள் 2 பிரதேசவாசிகளினால் காப்பாற்றப்பட்ட நிலையில் நாவலப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை உயிரிழந்தவரின் சடலம் நாவலப்பிட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வத்தலை ஹேகித்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். கார் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்தவர்களை இலக்கு வைத்து வேறொரு காரில் வந்த துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் ஜிந்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 33 வயதுடைய 2 உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் மற்றொருவர் காரில் இருந்துள்ளதுடன் அவருக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இரு குழுவினருக்கு இடையிலான மோதலின் விளைவாக இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கக்கூடும் என சந்தேகிப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கலனி கும்மா எனப்படும் குழு உறுப்பினர்களே இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிதாரிகள் வருகை தந்த கார் நீர்கொழும்பு நோக்கி தப்பிச் சென்றுள்ளது. நாட்டின் கடல் எல்லையை மீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி கடற்பரப்புகளில் கைது செய்யப்பட்ட 20 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் 2 படகுகளுடன் நேற்று மாலை கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று பிற்பகல் ஊர்காவற்றுறை நீதவான் ஏ ஜூட்ஸின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தமிழகத்தின் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவர்களே நேற்று கைது செய்யப்பட்டனர். இதன்போது அத்துமீறி நுழைந்திருந்த இந்திய மீன்பிடி படகுகள் இந்திய கடற்பரப்பு நோக்கி தப்பி சென்றதாகவும் இதன்போது 2 படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாகவும் கடற்படை தெரிவித்தது. இதேவேளை கிளிநொச்சி பூநகரி கிராஜி கடற்பகுதியில் வைத்து நேற்றிரவு கைது செய்யப்பட்ட 11 இந்திய மீனவர்களும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதவான் கார்த்திகாயினி சுந்தரேஸ்வர சர்மா முன்னிலையில் இன்று பிற்பகல் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தமிழகத்தின் ராமநாதபுரம் தங்கச்சிமிடம் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர். தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்துக்கு நியமிக்கப்பட்ட கவர்னர் அவர் ஏற்கனவே ஒரு இனவாதத்தை கக்கியவர். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கின்றது. இந்த கவர்னர் நியமனத்துக்கு சம்பந்தனையாக கூறியிருக்கின்றார், நாங்கள் முழு ஆதரவையும் தருவோம் என்று. இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் ஒரு அரசியல் இயந்திரம் இல்லை. அரசியல் இயந்திரம் இல்லாத கட்டத்தில் ஒரு கவர்னர் இவ்வாறு நியமிக்கப்பட்டிருப்பது என்பது அவர் எழுந்த மாத்திரத்தில் முடிவெடுத்து செயற்படக்கூடிய அதிகாரம் அவரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. முடிந்திருக்கின்ற 4 வருடத்தில் எதுவித முன்னேற்றமும் இல்லை. உரிமை என்று கதைக்கின்றார்கள், ஒன்றுமே இல்லை. என்றால் சம்பந்தர் ஒவ்வொரு பொங்கல் வரும், ஒவ்வொரு தீபாவளி வரும்போது சொல்லுவார் அடுத்த தீபாவளிக்கு தீர்வு தருவோம் என்று. ஆனால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிதாக வந்திருக்கும் அரசுடன் சேர்ந்து இயங்குகின்றது. இயங்குவதால் எதுவித மாற்றம் பெறப்போவதில்லை. மாற்றம் வருவதாக இருந்தால் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளை எடுத்து தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். அவை வெறும் கொள்கை என்று கூறிக்கொண்டு பணங்களை சுருட்டி கொண்டு இன்று மக்களை ஒரு மடையர்களாக்கி இன்று செயற்பட்டு வருகின்றார்கள்.
பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் யோகேஸ்வரன் அண்மையில் முன்வைத்த கருத்துக்களுக்கும் அவர் பதில் வழங்கினார். யோகேஸ்வரன் என்பவர் முதல்ல அவரை பற்றி நான் கதைப்பது என்பதே ஒரு வேடிக்கையான விடயம். ஏனென்றால் அவர் ஒரு அரசியலை பொறுத்தவரையில் ஒரு நேசரி, ஒரு அறிவறியால் தான். இன்று அவர் என்னுடைய தலைவர் சம்பந்தனை பற்றி இவர் எப்படி கதைப்பார் என்று கேட்டிருந்தார். சம்பந்தரையே தலைவர் ஆக்கியவர் நாங்கள். என்றால் விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த பேச்சுவார்த்தை காலத்தில் அழைத்து சம்பந்தரை அதுக்கு தலைவராக்க வேண்டும் என்ற அந்த கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் நாங்கள். அவரின் கருத்து என்பதை நாங்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. என்றால் அவர் அடுத்த வரும் தேர்தலில் அவர் அரசியல் இருக்கப் போவதுமில்லை. திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் அண்மை காலமாக மாடுகள் இறந்து வருகின்றமை பாட்பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக கிண்ணியா பிரதேசத்தில் மாடுகள் அதிக அளவில் இறந்து வரும் நிலைமையை தொடர்ந்து பிரதேசத்தின் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் பால் சேகரிக்கும் இடங்களில் ஒன்றான சூரங்கல் பால் சேகரிப்பு நிலையத்தின் நிலைமை தொடர்பில் நேற்று நாம் ஆராய்ந்தோம். நாளாந்தம் சுமார் 6000 தொடக்கம் 8000 லிட்டர் பால் சேகரிக்கும் இந்த நிலையத்தில் அண்மை காலமாக சேகரிக்கப்படுகின்ற பாலின் அளவு 600 லிட்டர் வரை குறைவடைந்துள்ளது. மாடு சும்மா நடந்து போகிற மாடு உளுந்து சாவுது, கண்டு குட்டி சாவுது. ஒரு மேய்ச்சல் இல்லை, ஒரு மேய்ச்சல் தளம் எடுத்து தராங்களே, இதை யாரும் கவனத்துக்கு எடுக்கிறாங்களுங்க இல்லை. ஒரு நாளைக்கு 20-25 மாடு சும்மா சாவுது. ஒரு நாளைக்கு ஒரு தரம் முன்னர் ஏற்றி கொண்டிருந்தோம். இப்பொழுது பால் இல்லை குறைந்ததன் காரணமாக 2-3 நாட்களுக்கு பின்னர் ஏற்றுவதனால எங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்படுகின்றது. சென்ற வாரம் கூட 85,000 ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லிற்கான நிர்ணய விலை கிடைக்காமையால் திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் தற்போது பெரும்போக நெல் அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிண்ணியா, குரங்கு பாஞ்சான், சுண்டியாறு, கண்டற்காடு, செம்பிமோட்டை மற்றும் கிரான் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் அறுவடையை மேற்கொண்டு வருகின்றனர். யானை தொல்லை மற்றும் காலநிலை மாற்றத்தினால் உரிய காலத்திற்கு முன்கூட்டியே விவசாயிகள் அறுவடை செய்கின்றனர். இவ்வாறு அறுவடை செய்யும் நெல்லினை தனியார் துறையினர் குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்வதால் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். காலநிலை மாற்றத்தாலே விவசாயிகள் முன்கூட்டி கொஞ்சம் அறுவடை செய்கிறாங்க. விலைக்கு முன்பாக அறுவடை செய்கின்றார்கள். அதை தனியார்கள் கொள்வனவு செய்யும் போது 2000 ரூபா 1900 ரூபாய்க்கு ஒரு மூடையை 68 கிலோ அறுவடை விவசாயிகளிலிருந்து வியாபாரி மாதிரி கொள்வனவு செய்து போகிறாங்க. யானை தொல்லையின் காரணமாக இருக்கிறது அழிஞ்சு போகும். இந்த காலநிலை மழை காலமாக இருக்கிறதுனால அஞ்சல வடிச்சல் வாய்க்கால் எல்லாம் சீரில்லாத்தின் காரணமாக எல்லாம் தாண்டு போகின்றதுக்காக பச்சையில் வெட்டி இன்றைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு அதை விலை குறைச்சலில் கொடுக்குறாங்க. இத்துடன் எமது இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. புலரும் நாளைய நாளும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாய் அமைய இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வணக்கம்.